பிரசித்தி பெற்ற 71வது ஆலப்புழா நேரு கோப்பை படகு போட்டி தொடங்கியுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், இந்த படகு போட்டியோட சிறப்பம்சம் குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அதாவது இந்த படகு போட்டியின் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆலப்புழாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த மக்களால் ஒரு காலத்துல இருந்து இந்த ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அவர் அன்றைக்கு இந்த கிராம மக்கள் இந்த திருவிழாவை தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இது பண்டைய காலத்துல பார்த்தீங்கன்னா அரசர்களால் இந்த படகுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சுண்டன்களும் இந்த சொல்லக்கூடிய இந்த பாம்பு படகுகள் அரசர்கள், அதாவது நாட்டு ராஜாக்கள் சொல்லுவாங்க, அவங்க போர் செய்வதற்காக இந்த படகுகளை பயன்படுத்தி அது ஒரு பழமையான பாரம்பரியமான படகு காரணத்தினால இந்த படகு அடுத்த தலைமுறையினருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த பாம்பு படகுகளை பயன்படுத்தி கிராம மக்கள் தங்களுடைய ஊர்களில் இந்த போட்டிகளை சிறிய அளவில் நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த படகு போட்டிகளை ஒரு நல்ல நிலையில செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த படகு போட்டிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமராக இருந்த கள விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். ഇരുട്ടുകുത്തി ബി ഗ്രേഡിന്റെ മൂന്നാം പാദ മത്സരം അങ്ങ് സ്റ്റാർട്ടിംഗ് പോയിന്റിൽ നിന്നും ആരംഭിച്ച് കടന്നു വരുമ്പോൾ ഒന്നാം ട്രാക്ക്, നാലാം ട്രാക്കിലെ 32 നമ്പർ വള്ളം പൊഞ്ഞനത്തമ്മ ഈ പുന്നമട കായലിന് പ്രകമ്പനം കൊള്ളിച്ചുകൊണ്ട് നാലാം ട്രാക്കിൽ ആയങ്ങൾ ഇങ്ങനെ കൊടച്ചക്രം പോലെ കടഞ്ഞുകൊണ്ട് കടന്നു വരുമ്പോൾ രണ്ടാം ട്രാക്കിലെയും മൂന്നാം ട്രാക്കിലെയും സെന്റ് உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.